சிவ சிவ அன்பு சிவமர கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் வெளியேற வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் உங்க ரமேஷ் ஐயா அவர்களை குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்து வேத முன்னேற்ற கழகத்தின் செயலாளர், இந்து வேத கணப்பாடி மரவி ரமேஷ் என்பது என்னுடைய பெயர். நம்ம வந்து இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம், இந்து வேத முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு நிறைய இயக்கங்கள் வச்சு செயல்பட்டு இருக்கிறோம். ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஞ்ஞானபூர்வமான செய்திகளை மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதன் ஒரு காணொலியாகத்தான் இப்போ நம்ம வந்து நம்ம இன்றைய தலைப்பு ஆன்மீகம் என்றால் என்ன, அல்லது யார் ஆன்மீகவாதி அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம இப்போ பேச போறோம். வணக்கம் ஐயா, என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லையா? ஒன்றும் அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை, கரெக்டாக போயிட்டு இருக்கு இல்லையா? கரெக்டாக போயிட்டு இருக்கு. ரைட், நல்லதுங்க. முதல்ல குரு வணக்கத்தோட நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஓம் குருவாழ்க, ஓம் குருவே துணை, ஓம் குருவே எல்லாம், ஓம் குருவே போற்றி, ஓம் அனைத்திற்கும் வழியாக இருக்கின்றார். ஓம் குருவே இருக்கின்றார், குருவே திருக்கும் வழித்துணையார். ஓம் குருவே அனைத்திற்கும் எல்லாமாக இருக்கின்றார். ஓம் குருவே அனைத்திற்கும் வழிப்பயனாக இருக்கின்றார். ஓம் குருவே போற்றி 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 போற்றி. சரணம் 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 சரணம். நல்லது. ஓம் குருவே எல்லாம். இன்றைய தலைப்பு ஆன்மீகம் என்றால் என்ன, அல்லது யார் ஆன்மீகவாதி. இந்த தலைப்புல தான் நம்ம வந்து இன்றைய உரையாடல் இருக்க போகுது. பொதுவா ஆன்மீகவாதி அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, எல்லாத்துலயும் இன்னைக்கு போலி இருக்குங்கிற மாதிரி, போலி அரிசி, போலி தானியங்கள்ல இருந்து, போலியான ட்ரிங்க்ல இருந்து எல்லாமே போலியா இருக்கிற இந்த காலத்துல ஆன்மீகமும் ஒரு போலியான ஆன்மீகம் ஒன்று தனியா இருக்கு. அதை வந்து எங்களோட குருதேவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, மெய்யான இந்து மதம், பொய்யான ஹிந்து மதம்னு சொல்றாரு. அதாவது மெய்யான இந்து மதம், இந்து, அதாவது INDU மதம் என்பது இது சித்தர்களால உருவாக்கப்பட்ட, இன்றும் நடைமுறையில் இருக்கின்ற, செயல்பாட்டில் இருக்கின்ற, செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வழிமுறை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதம். சரிங்களா? அதாவது இந்து மதம் அப்படின்னா நிறைய பேருக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். நான் சிம்பிளா அதை சொல்லிடுறேன். நம்ம இன்னொரு காணொலியில் நம்ம முழுசா இந்து மதம்னா என்ன அப்படிங்கிறத முழுசா பார்ப்போம். அதாவது நம்முடைய வாழ்வியல், ஒரு மனிதன் எவ்வாறு பிறக்கிறான், எவ்வாறு வாழ்கிறான், எவ்வாறு மறைகிறான், எப்படி அடுத்த நிலையை அடைகிறான், எப்படி மீண்டும் பிறப்பெடுக்கிறான் அல்லது அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்கிறான் என்பதை செயல்முறை வடிவமாக எழுதி வைக்கப்பட்ட, செயல்முறைப்படுத்தி நமக்கு சொல்லி கொடுத்த முறைதான் மதம். அதுதான் இந்து மதம். அப்படி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த உயிரினமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்து மதத்தின் அடிப்படை தான் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீட்டு, அப்புறம் வந்து பெரியவங்க சின்னவங்க, அப்புறம் வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி, இப்படின்னு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மதத்தை மக்களிடையே அதை வந்து புகுத்தி வச்சிருக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா போலியான ஹிந்து மதம். அதாவது இந்த வடமொழி சொல் போடுவாங்க, ஹிந்து மதம்னு சொல்றாங்க. சரிங்களா?
ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்மையான இந்து மதத்துக்கும் பொய்யான ஹிந்து மதத்திற்கும் உள்ள வித்தியாசம். இது ரொம்ப சிம்பிளா இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். நம்ம இன்னொரு காணொலியில நம்ம வந்து முழுமையாக இதை பற்றி நம்ம ஆய்வு செய்யலாம். ஆஹ் இன்றைய தலைப்புக்குள்ள நம்ம நேரடியா வந்துருவோம். யார் ஆன்மீகவாதி? ஸோ அப்போ என்னோட லைஃப்ல இருந்து ஒரு சிறிய ஒரு பகுதியை நான் எடுத்து சொல்லிட்டு இந்த தலைப்பை தொடர்ந்தேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன், நம்புறேன். அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் கார்பரேட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்கிற ஆளு. என்னோட கெட்டப்பே வந்து பாத்தீங்கன்னா பக்கா ஃபார்மல்ஸ்ல நல்ல கிளீன் ஷேவ், ப்ராப்பர்லி கோம்டு ஹேரு அப்படி இருக்கும், ஷூஸ் அண்ட் எல்லாமே இருக்கும். ஒரு ஒரு ப்ராப்பரான பீப்புள்னா அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே இதுக்கு போவேன், கார்பரேட்ஸ்க்கோ காலேஜஸ்க்கோ வெளியே போனாவே நான் அப்படிதான் கிளம்புவேன். ஒன்ஸ் எனக்கு வந்து இந்த சித்தர் நெறியில செயல்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு அடையாளங்களை நான் வந்து போட ஆரம்பிச்ச உடனே மக்களுக்கு வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த பட்டை போடுறேன்னா நீ சாமியார் ஆயிட்டியா, குங்குமம் வச்சா சாமியார் ஆயிட்டியா, இது சிவப்பு வேட்டி கட்டினா சாமியார் ஆயிட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது ஒரு பகுதி. இன்னொன்னு என்னன்னா, நான் செய்யற வேலைக்கும் நான் என் உடைக்கும் ஒன்னு கம்பேர் பண்ணுவாங்க. நான் அதாவது ஒரு செயல் செய்ய போறேன், ஒரு இதுல பண்ண போறேன், ஒரு ஆன்மீகவாதி நீங்க எப்படி இதெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போதான் அந்த முதல் கேள்வியே நமக்கு உருவாகுது. அப்போனா யாரு ஆன்மீகவாதி, ஆன்மீகம்னா என்ன, இது யாருக்காவது தெரியுதா, புரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலானவர்களுக்கு புரியவில்லை, தெரியவில்லை என்பதுதான் உண்மை. பெரும்பாலானவர்கள், நான் எல்லாரையும் சொல்லல. இதுலயும் ரொம்ப சிலர் அதை ஒரு சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆட்களையும் என்னால நான் பார்த்திருக்கிறேன். அதனால வந்து முழுமையா அது வந்து கெட்டு போச்சு, சுத்தமா இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நான் வரல. ஆனா பெரும்பாலான, அதாவது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மிக அதிக பர்சன்டேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியல, ஒரு ஆன்மீகவாதினா என்னன்னு தெரியல. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீகவாதி யாரு சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த சில பேரை சொல்லுவீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து ஜக்கி வாசுதேவ் சொல்லலாம். அது அவங்கவுங்களோட விருப்பம். நான் வந்து அதுக்குள்ள நான் போல, யார் ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிறதுக்குலாம் நான் போகல. ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும் இல்லையா. வந்து நித்யானந்தாவை சொல்லலாம், புட்டபர்த்தி சாய்பாபாவை சொல்லலாம். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு பிடித்த யாராவது வள்ளலாரை சொல்லுவாங்க. இப்படி யாராவது அவங்களுக்கு பிடித்த யாரோ ஒருவரை அவங்க ஆன்மீகவாதின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்மீகவாதிங்கிறத எப்படி அவங்க கணக்கிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய உடை. அதாவது இப்போ நீங்க ஜக்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு விதமான அங்கி பயன்படுத்துவாரு, அதுக்கு மேல வந்து ஒரு துண்டோ இல்ல வந்து ஏதோ ஒரு இதோ பயன்படுத்துவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க நித்யானந்தா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் ரெட்ல தான் இருக்கும். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதையே வந்து பயங்கர ஒரு ஆடம்பரமான அலங்காரங்களாகட்டும், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி உருத்திராக்கத்திலேயே வந்து டிசைனா போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவர் போடும்போது ஒரு ஆன்மீகவாதி நம்ம சொல்றோம். சரி, இப்போ உங்க தெருவுல யாரோ ஒருத்தர் சாமியாரு அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வராரு அப்படின்னா எப்படி நீங்க சாமியாருன்னு அவரை நீங்க வந்து கெஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்களேன். அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் இப்போ ஒண்ணும் இல்லை, உங்க தெருவுலயே யாரோ ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் ஒரு மஞ்சள் கலர் வேட்டியையோ இல்ல வந்து ஒரு சிவப்பு கலர் வேட்டியையோ இல்ல ஒரு மஞ்சள் சிவப்பு சட்டையையோ போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு கோயிலுக்கோ எங்கேயோ, கோயிலுக்கு இதுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பக்தி முத்திருச்சா அப்படின்றத நம்ம கேள்வி கேட்கிறோம். அப்போ ஒரு வேட்டி ஒரு சட்டையோட கலரை வச்சு அவருக்கு ஆன்மீகம் வந்துருச்சு நீங்க சொல்றீங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி அவர் ஆன்மீகவாதியா இல்லையா? காலகாலமா நான் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு 7-8 வருஷமா நான் வந்து இந்த பட்டை அணியறதா இருக்கட்டும், முடி வளர்க்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நான் கொண்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நான் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆன்மீகவாதி இல்லையா? அது நீங்க எப்படி சொல்லிட முடியும் நான் ஒரு ஆன்மீகவாதி இல்லைன்னு? இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்னோட 15-16 வயசுல இருந்தே நான் வந்து ஏதோ ஒரு வகையில
ஆன்மீகத்தோட தொடர்புல தான் இருந்தேன். ஆனா நான் கார்ப்பரேட் போயிட்டு இருக்கிற வரைக்கும், ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும், இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கும் சம்டைம்ஸ் நான் என்னோட ட்ரெஸ் கோடை நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, என்னப்பா இன்னைக்கு எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. சரி, சிம்பிளா நான் வந்து ஒரு ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் வந்து பட்டெல்லாம் இல்லாம சின்னதா ஒரு விபூதி மட்டும் வச்சுட்டு நான் வந்து கிளம்பி வெளியே போனேன் அப்படின்னா என்னைய வித்தியாசமா பார்க்குற ஆட்கள் இருக்கிறாங்க. இதே முன்னாடி நான் வந்து ஒரு ஏதோ ஒரு வேட்டியோ சட்டையோ ஏதோ ஒன்று சிவப்புலையோ மஞ்சளையோ கலர்லையோ நான் போட்டுட்டு ஒரு சின்னதா ஒரு பட்டையோ இல்லை சின்னதா ஒரு விபூதி வச்சுட்டு போனாவே என்னப்பா பத்தி முத்திருச்சா என்ன இப்படிங்கிற கேள்விகள் வரும். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது எப்படி ஒருவரை நம்ம கேட்டகரைஸ் பண்றோம், ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்றோம் அப்படின்னா, பொதுவா மக்களால சொல்றது என்னன்னா, இந்த ட்ரெஸ் கோட், முடி வளர்க்கறது, பட்டை அணியறது, இதே மற்ற மதத்தர்களா இருந்தா குல்லா அணியறது, ஒரே விதமான அங்கிகள் அணியறது, வெள்ளை கலர்லயே அங்கிகளை அணியறது, கையில வந்து பாத்தீங்கன்னா உருத்திராக்கம் மாதிரியான அவங்களுக்குன்னு ஒரு சில இது பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி சுருவமோ சம்திங் லைக் தட் என்னவோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்றை அவங்க வந்து ஒரே மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அவர் வந்து ஒருத்தர் ஃபாதர்னு சொல்றாங்க, ஒருத்தர் வந்து இஸ்லாமிய மூத்தவர்னு சொல்றாங்க, அவர் பேர் எனக்கு சரியா தெரியல. அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாமியார்னு சொல்றோம். அப்போ நம்ம எதை வச்சு ஒரு விஷயத்த கணிக்கிறோம் அப்படின்னா, ஆன்மீகவாதி யாரு அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு உடையை, ஒரே மாதிரியான உடையை ஒரே மாதிரியான கலர்ல தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறவர்கள், அல்லது அந்த மத அடையாளமான குல்லாவோ இல்ல பட்டையோ இல்ல வந்து அந்த சிலுவையையோ நம்ம வந்து அணியும் பொழுது, அதை தொடர்ந்து அணியும் பொழுது, அப்ப அவரை வந்து நம்ம ஆன்மீகவாதின்னு சொல்றோம், இல்ல வந்து உங்களுக்கு பத்தி முத்திருச்சான்ட்டு ஏதோ கேட்கிறோம். அப்போ என்னோட கேள்வி என்னன்னா, மற்றவர்கள் ஆன்மீகவாதி இல்லையா? ஒரு ஃபுல் கோட் சூட் போட்டுட்டு பக்காவா ஒரு வெளிநாட்டு நபர் போல செல்பவர்கள் ஆன்மீகவாதி இல்லையா? இன்னொரு கேள்வி வருது. அப்போ ஏதோ ஒரு நாள் அன்னைக்கு அவங்க போடுறாங்க இல்லையா, அந்த உடை அணிகிறாங்க இல்லையா, அந்த உடை அணியும் பொழுதுதான் அவர்கள் ஆன்மீகவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள். அப்போ அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அவர்கள் ஆன்மீகவாதி இல்லையா? இப்படி பல கேள்விகளை நீங்க கேட்கும் போதுதான் அதுக்குண்டான பதிலும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இப்ப யோசிச்சு பாருங்க. அப்பனா நம்ம ஏதோ ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆன்மீகவாதி என்பவர் ஏதோ ஒரு ட்ரெஸ் கோடை வச்சு, அதாவது உடை அணியும் பழக்கத்தை வச்சுதான் நம்ம இதுவரைக்கும் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது, நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு ஆன்மீகவாதி என்பதற்கும் வித்தியாசம் உள்ளது. சரி, அப்ப என்னப்பா வித்தியாசம், இப்ப யாரெல்லாம் ஆன்மீகவாதி அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கான பதிலை அளிக்கும் விதமாகத்தான் நம்ம இந்த காணொலியை நம்ம இந்த பயிற்சி வகுப்பை வைக்கிறோம். ரைட், இப்போ ஆன்மீகம் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அப்போ யார் ஆன்மீகவாதிங்கிறத நம்மளால டிரைவ் பண்ணிட முடியும். அப்போ ஆன்மீகம்னா என்ன முதல்ல, ரைட்டா? இப்போ இந்த சித்தர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் என்ற சொல்லை 5 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். சரிங்களா? இந்த 5 பிரிவுகள் உள்ளடக்கியது ஆன்மீகம். அந்த 5 பிரிவுகளில் செயல்படுபவர்கள், பயணிப்பவர்கள் ஆன்மீகவாதிகள். இப்படிங்கிறது சித்தர்களோட விளக்கம். இப்போ அந்த சித்தர்களோட விளக்கம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அந்த 5 வகை என்ன, அந்த 5 வகைகளை சித்தர்கள் எப்படி வகுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம பொதுவாக சொல்றது என்னன்னா, ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் நம்ம பெரும்பாலான நேரங்கத்துல கம்பேர் பண்ணுவோம். இது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, சயின்டிபிக்கலா அது ஒத்துக்கல, சயின்டிபிக்கலா அது இருக்கு இல்ல
அப்படிங்கிற மாதிரி பல விதமான கருத்துக்கள் இங்க உலவிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம இப்போதைக்கு அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம ஆன்மீகம் என்பது நம்மளோட டாபிக்குள்ளேயே நம்ம இருப்போம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வருங்காலங்கள்ல நம்ம ஒரு அடுத்த காணொளிகள்ல நம்ம தலைப்புகளா போட்டு நம்ம போடுவோம். சரிங்களா? ஒண்ணு. அப்போ ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகத்தின் 5 பிரிவுகள் என்ன? முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் ஒண்ணு ஞானம். 2வது அகஞானம். 3வது புறஞானம். 4வது விஞ்ஞானம். 5வது மெய்ஞானம். இப்போ இந்த வரிசையில தான் ஒரு ஆன்மீகவாதி டிராவல் பண்றாங்கன்றது சித்தர்கள் சொல்றாங்க. மறுபடியும் சொல்றேன். ஞானம், அகஞானம், புறஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம். சரி, ஞானம் என்றால் என்ன? முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஞானம் என்பது ஒரு அறிதல் அல்லது புரிதல், தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அறிதல், தெரிதல், புரிந்து கொள்ளுதல் ஞானமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட உச்சம் ஞானம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுப்போம். ஒரு குழந்தை பிறந்த உடனே பசின்னு அழுது. பசின்னு அழுத உடனே அது போய் பாலை குடிக்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த குழந்தைக்கு பயிற்றுவிப்போம். அறிதல். முதல்ல உனக்கு பசின்னு இருக்கு, அந்த பசிக்கு என்ன, எங்க பால் கிடைக்கும், என்ன உணவு கிடைக்கும், அது எங்க கிடைக்கும், அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பயிற்சிவிக்கிறோம். சரிங்களா? இப்ப அந்த பயிற்சிவிக்க ஆரம்பிச்சு 1-2 நாள், ஒரு வாரம் வரைக்கும் நம்ம அந்த குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு அதை சொல்லி கொடுப்போம், அதை செய்ய வைப்போம், புரிய வைப்போம், செயல்பட வைப்போம், அதனால நன்மை அடைய வைக்கிறோம். எப்போ அந்த குழந்தை தானாகவே போய் பசி வந்த உடனே தானாகவே அழுது அடம்பிடித்து பாலை அருந்திவிட்டு ஒரு 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 காமன் ஸ்டேட்டுக்கு வருதோ, நார்மல் நிலைக்கு வருதோ, அப்போ கற்றல், புரிதல், அறிதல், தெரிதல் முடிஞ்சு அந்த விஷயத்துல ஞானம் பெற்று விடுகிறார்கள். சரிங்களா? இதேதான் ஒரு மனிதனோட ஒவ்வொரு செயலுமே எதை அவன் கத்துக்கிட்டாலும் சரி, முதல்ல அறிதல், புரிதல், தெரிதல், இந்த ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு விஷயம் இருக்கு. 2வது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 6 மாசம் கழிச்ச உடனே சாலிட் ஃபுட்னு திட உணவுகள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இந்த உருளைக்கிழங்கை மழிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், அதை பருப்பு மழிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி முதல்ல அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத அறிமுகப்படுத்தி இதை நீ சாப்பிடலாம், நல்லது, 6 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊட்டி ஒரு திடப்பொருளுக்கான ஒரு உணவை நம்ம ஆரம்பிக்கிறோம். இது வரைக்கும் லிக்விடா சாப்பிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் உணவை ஆரம்பிச்சிச்சு, சாப்பிட ஆரம்பிக்குது. எப்போ நம்ம ஒரு தட்டுல சாப்பாடை போட்டு, இல்லைன்னா அந்த குழந்தை நேரா போய் தட்டு எடுத்து ஒரு சாப்பாடை எடுத்து போட்டு அது என்ன குழம்பு இருக்கோ எது இருக்கோ அதை எடுத்து போட்டு உணவை தானாக உண்ண ஆரம்பிச்சு விட்டதோ அது ஞானம் பெற்று விட்டது. எந்த ஞானம் பெற்று விட்டது. சரி, இப்போ நம்மளுடைய நம் கேக்குதுங்களா ஐயா? கேக்குதா ஐயா? கேக்குதா? கேமரா ஆன் பண்ணுங்க.
ஐயா கேக்குதா? ஹலோ. கேக்குதா? அன்மியூட் பண்ணுங்க. ஐயா அன்மியூட் பண்ணுங்க. ஐயா கேக்குதா? ஹலோ. அன்மியூட் பண்ணுங்க ஐயா. ஐயா இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. கேமரா ஆன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படியே கேமரா ஆன் பண்ணிட்டு. இது நடுவுல அந்த எடிட் பண்ணிடுவீங்களா? பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சரி, ஓகே, நல்லது. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? தடங்கு ஆன்லைன்ல கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் இல்லை, நம்ம அந்த டாபிக்கான முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் திரும்ப சொல்லி நம்ம ஆரம்பிக்கலாம். ஆன்மீகம் என்றால் என்ன, ஆன்மீகவாதி என்றால் யார் ஆன்மீகவாதி அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ரைட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோம். ஒன்று ஞானம், அகஞானம், புறஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம். இந்த 5ஐ உள்ளடக்கியது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். இப்போ ஞானத்தை பற்றின விளக்கங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஞானம்னா என்ன? முதல்ல குழந்தை பிறந்ததுலேருந்து குழந்தை பிறந்த உடனே போய் அம்மா பால் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி குடிக்கிறது கிடையாது. நம்ம அந்த அறிதல், புரிதல், தெரிதல் அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து ஒரு விஷயத்தை அறிய வைக்கிறோம், புரிய வைக்கிறோம், தெரிய வைக்கிறோம், அனுபவிக்க வைக்கிறோம். அப்புறமா தானா வந்து குழந்தை பால் குடிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம பேசணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிறந்ததிலிருந்து இன்று வரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எந்த ஒரு செயல் எடுத்தாலும் முதல்ல அதை அறிதல், அதை தெரிஞ்சுக்கிறோம் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிறோம், அதை தெளிதல், அதை தெளிவுபடுத்திக்கிறோம், அதுக்கப்புறம் அதை செயல்முறைப்படுத்துறோம். நாமளா செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஞானம் என்பது கிடைக்கிறது. ஞானம் பிறந்து விட்டதுன்னு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஞானம் என்பது என்னன்னா, நம்ம இந்த உலகத்துல இதுவரைக்கும் எதெல்லாம் அறிந்து, தெரிந்து, புரிந்து கற்றுக்கொண்டோமோ அது ஞானம். சரிங்களா? இந்த ஞானம் உங்களுக்கு அக வாழ்க்கையில் பயன்படுகிறதா, புற வாழ்க்கைக்கு பயன்படுகிறதா? சரி, அக வாழ்க்கைனா என்ன? அக வாழ்க்கை என்பது உள்ளுக்குள்ள, அதாவது இந்த சைக்காலஜில சொல்லுவாங்க, 4 வகையான இது இருக்கு. ஒரு மனிதன் 4 வகையில இருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியும், எனக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு வகை. எனக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறது ஒரு வகை. எனக்கு என்ன தெரியாதுன்னு எனக்கு தெரியுங்கிறது ஒரு வகை. எனக்கு எது தெரியாதோ அது தெரியாதுங்கிறது இன்னொரு வகை. 4 வகையில சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் 4ஆக பிரிக்கிறாங்க. அப்போ ஞானம் என்பது இந்த இப்போ அந்த எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத, எனக்கு என்ன தெரியுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எல்லா ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கட்டும், இப்போ வெசல் கிளீன் பண்றதா இருக்கட்டும், சாப்பாடு வடிக்கிறதா இருக்கட்டும், வந்து ஒரு டேலி கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஃபிளைட் ஓட்டுறதா இருக்கட்டும், கார் ஓட்டுறதா இருக்கட்டும், சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், நடக்க பழக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க ஞானத்தின் மூலமாக ஒரு அறிதல், தெரிதல், புரிதல் மூலியமாக ஒரு ஞானம் பெறுகிறீர்கள். இது உங்க அக வாழ்க்கைக்கு பயன்படுகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் புற வாழ்க்கைக்கு பயன்படுது. ஒரு கார் ஓட்டுறது, ஒரு பைக் ஓட்டுறது, நடக்கிறது, மலை ஏறுறது, மரம் ஏறுறது, நீச்சல் அடிக்கிறது, இதெல்லாம் புற வாழ்க்கைக்கு பயன்படுகிறது. இப்போ மற்றவர்களுக்கு தெரியாத கலைகள் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா? அதாவது அது ஒரு ஆன்மீக கலையா இருக்கலாம், இல்ல மற்ற கலைகளா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நுணுக்கங்கள்லாம் நீங்க மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஒரு சாஃப்ட்வேர் பில்டப் பண்றதுல உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி எந்த இடத்த எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா புற வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அக வாழ்க்கைக்கு பயன்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அக வாழ்க்கைக்கு பயன்படும் போது என்னன்னா,
இது ஒரு சின்ன டவுட் வரும், இது அக வாழ்க்கைக்கா புற வாழ்க்கைக்கான்னு. சம்வேர் இது வந்து பாத்தீங்கன்னா அக வாழ்க்கையிலேயே தான் இருக்கும், புற வாழ்க்கைக்கு பெருசா போகாது. இப்போ ஒரு டிரைவிங்ல ஒரு புது டெக்னிக்கோ இல்லை வந்து ஸ்கில்லோ நம்ம வச்சிருக்கோம்னா அந்த ஸ்கில்லை நம்ம மட்டும்தான் பயன்படுத்துவோம், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம், யாருக்கும் சொல்ல கூட மாட்டோம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அக வாழ்க்கையில் இருக்கிறது புற வாழ்க்கைக்கு பயன்படும், ஆனா அக வாழ்க்கைக்குள்ளதான் இருக்கும். ஆனா உங்களை பத்தி உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் எதுக்கு பயப்படுவேன், எதுக்கு வந்து செயல்பட மாட்டேன், எதுக்கு வந்து செலவு பண்ணுவேன், எதுக்கு நான் செலவு பண்ண மாட்டேன், எது எனக்கு பிடிக்கும் எது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இது இருக்கு இல்லையா, இது வந்து அக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ்றது, யாருக்கும் தெரியாத சில தகவல்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது, இதெல்லாம் வந்து அக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க கிடைக்கின்ற ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படிங்கிற 2 வகையான வாழ்க்கைக்காக நீங்க பயன்படுத்துறீங்க. அடுத்தது நீங்க இதுக்குள்ள வர்றீங்க, விஞ்ஞானம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கார் ஓட்டுறதை எடுத்துக்கோமே. நீங்க முதல்ல வந்து காரை பாக்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, அதுல என்னென்ன சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் இது பண்றீங்க. உங்க அகத்தில் உள்ளுக்குள்ள அதை வந்து உணர்றீங்க, ரைட்? அக வாழ்க்கைக்கு ஒரு புதுசா கத்துக்கணும்ன்றது வருது, புற வாழ்க்கைக்கு பயன்படுது, சரிங்களா? புற வாழ்க்கையை பயன்படுத்த உடனே நீங்க காரை நீங்க வெளியே ஓட்டணும்னா நீங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும். இப்ப டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் கிரியேட் பண்ணணும், சரிங்களா? ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இவங்க டிரைவ் பண்ணலாம், எது எது பண்ணா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? அதாவது ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டு வண்டி 8 போட தெரிஞ்சா அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு எல்எல்ஆர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே போகும்போது அந்த செக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் காமனா ஒரு விஷயத்த செக் பண்ணுவாரு. அந்த செக் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேசிக் காரை ஸ்டார்ட் பண்ண தெரியணும், கியர் போட தெரியும், பண்ண தெரியணும், அது போய் 8 போட்டு வந்து எடுத்த இடத்துக்கு வந்து நிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ஸ்டாண்டர்டா எல்லாருக்குமே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல்னு சொல்றோம். அதாவது எந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொதுவாக எந்த இடத்தில் செய்தாலும் அது ஒரே ரிசல்ட்டை கொடுக்குதுன்னா அது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞான பூர்வமான இந்த 3 ரூல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கார் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுவோம். கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டே வந்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம், இதை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம வந்து கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டு விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானத்திற்குள்ள வரும். அதாவது இந்த வண்டி இப்படிதான் போகும், இவ்வளவு ஸ்பீடு தான் போகும், இதுக்கு மேல போச்சுன்னா வண்டி டேமேஜ் ஆகும், என்ஜின் சீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு சிஸ்டம்ஸ் வச்சிருக்கீங்க. எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம். ஒரு 2 மாடி கட்டடத்துல இருந்து நீங்க கீழே விழுந்தீங்கன்னா கை கால் உடையுங்கிறது ஸ்டாண்டர்டைஸ்டான விஷயம், இயற்கையோட நீதி. இதே நீங்க 10 மாடியில இருந்து கீழே விழுந்தீங்க, டமால்னு விழுந்தீங்கன்னா உயிர் போயிடும் அப்படிங்கிறது இயற்கை நியதி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவியலால அளக்கப்பட்டது. இவ்வளவு ஹைட்டுக்கு மேல உங்களால தாங்க முடியாது, இவ்வளவு ஃபோர்ஸுக்கு மேல உங்களால தாங்க முடியாது, இவ்வளவு வெயில உங்களால தாங்க முடியாது, இவ்வளவு குளிர உங்களால தாங்க முடியாது, இப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவியல்னு பேரு. இப்போ அது தாண்டி இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, 10வது மாடியில இருந்து குதிச்சா செத்து போயிடுவோங்கிறது இயற்கை விதி, கரெக்ட். ஆனா 10வது மாடியில இருந்து குதிச்ச எல்லாரும் செத்து போயிட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அதற்குள்ள வேற ஏதோ விஷயம் இருக்கு. ஒண்ணு அவன் வந்து ஏதாவது பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு வந்திருக்கலாம், இல்ல அதற்கான நுணுக்கத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம், கீழே குதிக்கும் போது அந்த நுணுக்கத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம், எப்படி குதிக்கணுங்கிற நுணுக்கம் கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்படி அதை இப்போ அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் படிக்கட்டு வழியா ஏறிக்கிட்டு இருக்கோம், அவங்க வந்து ககன பாதைன்னு சொல்லிட்டு நேரா போய் மொட்டை மாடில தான் நிற்பாங்க, இங்க மறைஞ்சு அங்க வருவாங்க. இப்போ அதெல்லாம் இப்போ இதெல்லாம் விதி. அதாவது ஒருத்தர் நடந்துதான் 10 மாடி ஏறி போகணும், இல்ல லிஃப்ட் வச்சு ஏறி போகணுங்கிறது இயற்கை விதி. இந்த இயற்கை விதியை தாண்டி ஒரு ஒரு அறிவியல் நம்ம ஞானத்தை பெற்று ஒரு அதுக்கு ஒரு மெய் ஞானத்தை பெற்று நம்ம உடல்னா என்ன, இந்த உடல் எப்படி இயங்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு
இதை படிக்கட்டுகள் இல்லாம நம்ம பயன் பண்ண முடியுமா, இல்ல இந்த உடலோட பயணம் பண்றது, உடல் இல்லாம பயணம் பண்றது, உடலிலிருந்து வெளியே வந்து பயணம் பண்றது, இந்த மாதிரி எதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் இது எல்லாமே இயற்கை விதிக்கு அப்பாற்பட்டு நீங்க செய்யற எல்லாமே மெய்ஞானத்துல வந்துடும். சரிங்களா? இதுதான் மெய்ஞானம். பொதுவா மக்கள் என்ன சொல்றாங்க, மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த விஞ்ஞானத்தை தாண்டி யார் ஒருவரால் ஒரு செயலை செய்ய முடிகிறதோ அவர்கள் ஆன்மீகவாதின்னு அவங்களா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையிலேயே அப்படி கிடையாது. எப்போ ஆன்மீகம் தொடங்குது அப்படின்னா, என்று நீங்கள் அறிவதற்கு தயாராகிறீர்களோ, புரிதலுக்கு தயாராகிறீர்களோ, என்று எப்போது நீங்கள் தெளிவதற்கு தயாராக இருக்கிறீர்களோ, அந்த தருணத்திலிருந்து ஆன்மீகத்தின் பயணமானது துவங்கிவிட்டது. அப்படி துவங்கிய பயணம் என்பது உங்களுக்கு அக வாழ்க்கையை வாழ பயன்படுகிறது, புற வாழ்க்கையை வாழ பயன்படுகிறதுங்கிறதான் தாண்டி பல காமன் பீப்புளை தாண்டி அறிவியலை நீங்க தாண்டும் பொழுது இந்த மெய்ஞானத்தை தேடி நீங்க அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ள நீங்கள் ஓடும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸான கலர் ட்ரெஸ் கோடா இருக்கட்டும், இல்லை வந்து சின்னங்களா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. இதைத்தான் அவங்க வந்து ஆன்மீகம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது மெய்ஞானத்தை தேடுவோர். சரிங்களா? எல்லாருமே வந்து இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சித்தர்கள்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சித்து பண்ணுவாங்க, இங்க இருந்து அங்க மறைவாங்க, அங்க இருந்து இங்க மறைவாங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே சித்தர்கள் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, சித்து விளையாடல்காரர்கள்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப சித்தர்கள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, சித்துக்களை அற்றவர்கள், கற்று தேர்ந்தவர்கள், அதை தாண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து இடத்துல இருக்கிறவங்கள தான் சித்தர்கள்னு சொல்றோம். சரிங்களா? சித்தர்கள் எழுதி வச்சிருக்க குறிப்பு. அப்போ நம்ம ஆன்மீகம் என்பதில் பல வகையான குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து மெய்ஞானத்தை அடைந்து நீங்களும் அந்த வந்த எங்கிருந்து வந்தீங்களோ அங்கே போய் நீங்க ஆகிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயணம். இந்த டே 1ல ஆரம்பிச்சு நீங்க அந்த பயணத்திற்கு வரும் வரை நீங்க எல்லாருமே ஆன்மீகவாதி தான். குழந்தை பிறந்ததிலிருந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்ததிலிருந்து அனைத்துமே ஆன்மீகம்தான். வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளும் எந்த ஒரு ஃபார்முலாவும் எந்த ஒரு சூழ்நிலையும் அது ஆன்மீகத்தின் அடையாளங்கள் தான். இந்த ஆன்மீகத்தின் வழியாகத்தான் நீங்க சாப்பிட கத்துக்கிறீங்க, மூச்சு விட கத்துக்கிறீங்க, பேச கத்துக்கிறீங்க, எழுத கத்துக்கிறீங்க, பாட கத்துக்கிறீங்க, எல்லாமே கத்துக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஆன்மீகத்தின் ஞானம் பெறும் முறை. சரிங்களா? இந்த படிநிலைகள்ல இருக்கீங்க. அப்படி பார்த்தா எல்லாருமே ஈவன் தீக்கான்னு சொல்லக்கூடிய திராவிட கட்சிகள்ல இந்த கடவுள் மறுப்பாளர்கள் கூட ஒரு ஆன்மீகவாதிகள் தான். அதுக்கு சித்தர்கள் ஒரு குறிப்பு சொல்றாங்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வழிபடுதலுக்கு நிறைய முறைகளை வந்து சொல்றாங்க. அதாவது பத்தி மார்க்கம், சக்தி மார்க்கம், சித்தி மார்க்கம், மன்னிக்கணும், பத்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், இந்த மார்க்கங்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து இந்த 3 வகை சொல்றாங்க. நீங்க நாயன்மார்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கல்லடி நாயனார்னு ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு தனக்கு பூவோ எதுவோ கிடைக்கலங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா, ஒரு கல் எடுத்து அந்த சிவலிங்கத்தின் மேல போட்டு அவரோட ஆன்மீக பூசையை பண்ணுவாரு. அதை வந்து ஒரு கட்டத்துல அவர் சிவனே வந்து அவரை ஆட்கொள்றாரு. சரிங்களா? அடுத்தது இன்னொரு அதிபத்த நாயனார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி கடலுக்கு போற கடல் தலைவர். அவரு கடல் வாழ்க்கையை வாழ்றவங்களோட தலைவர். அவர் வந்து கடல்ல போய் மீன் பிடிச்சு வாழ்றதா அவங்களோட வாழ்க்கை. தினமும் அவர் என்ன பண்ணுவார்னா, தான் பிடிக்கிற முதல் மீனை கடல்ல போட்டுருவாரு. சரிங்களா? சோ இப்படி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கடவுளை அடைவதற்கு ஒவ்வொரு வழிகளை பின்பற்றாங்க. அவங்களுக்கு தெரிந்த புரிந்த வகைகளை பண்றாங்க. இன்னொரு நாயனார் இருக்காரு. அவர் வந்து மனசுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா கோவில் கட்டினாரு. அவருக்கும் முத்தி கொடுத்தாங்க. சரிங்களா? இவருக்கு நம்ம கண்ணப்ப நாயனார் வந்து பாத்தீங்கன்னா பன்றிக்கறி வைத்து படைக்கிறாரு. அவருக்கும் முத்தி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வழிகளை பயன்படுத்தி இங்க
வந்து நான் ஏன் எவ்வளவு தூரம் வரேன்னா, எல்லாருமே ஆன்மீகவாதிகள் தான். கடவுள் நம்பாதவர்களும். நான் அதுதான் கல்லடி நான் சொன்னேன். கல்லை தூக்கி அழைக்கும் பொழுதும் அது ஆன்மீகத்தில் வருகிறது. சிலைக்கு உடைக்கும் பொழுது ஆன்மீகத்தில் தான் வருகிறது. சொல்லடி நாயனார் இருக்கிறார். சரிங்களா? சொல்லாலேயே, அதாவது அழுகை முறை, தொழில் முறை, எல்லல் முறை, ஏசல் முறை, இப்படி பல முறைகள் இருக்கு நம்ம ஒரு கடவுளரை வணங்குவதற்கு, கடவுளாகவே மாறுவதற்கு. எல்லல் முறைனா என்னன்னா, நீங்க வந்து கிண்டல் அடிக்கிறது. நீங்க இந்த மாரியம்மன் கோயில் கூழ் ஊத்துவாங்க, வருஷம் வருஷம் நீங்க வந்து அந்த பாப்பீங்க. அந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தீங்கன்னா, அந்த சில பாடல்கள் போடுவாங்க. வாடி மாரியம்மா வந்து வந்து கூழை குடிச்சிட்டு போடியம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வகையான கிண்டலும் கேலியுமான ஒரு பாடல்கள் இருக்கும். அது வந்து மக்கள் விரும்பி கேட்பாங்க, ஒரு சாமி விரும்பி கேட்கும். இந்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது பழக்கத்துல தான் இருக்கு. இது வந்து கிண்டல் அடிக்கிறது, திட்டுறது, சாமியை போய் செம்ம திட்டுறது, வஞ்சிக்கிறது. வஞ்சிக்கிறது கிடையாது, வஞ்சனை செய்யறது, அதாவது திட்டுறது தான் வந்து சொல்லுவாங்க. திட்டி, அதாவது நீலாம் கடவுளா, நீலாம் சாமியா, நீலாம் சாமி இல்ல அப்படின்னு சொல்லியும் ஆன்மீகவாதிகளாக ஆயிருக்கிறாங்க. அவங்களும் வந்து கடவுளை அடைஞ்சிருக்கிறாங்க. அழுகை முறை, போய் உட்கார்ந்து அழுது புரண்டு கண்ணீர் விட்டு கதறி அருள் பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ஏசல் முறை, திட்டுறது. எல்லல் முறை, கிண்டல் பண்றது. அழுகை முறை, தொழுகை முறை. தொழுகைங்கிறது நீங்க சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது இப்போ இஸ்லாமியர்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது இந்து மதத்துல இருக்கு. தொழுகையின் முறைன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ், அதாவது ஒரு ஒரு வகையா உட்கார்ந்து எழுந்து நீங்க அதை பண்ணீங்கன்னா தொழுகை முறை. ஸோ இப்படி எந்த முறையை வேண்டாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். எல்லாமே நீங்க செய்யற அனைத்துமே ஆன்மீகத்தில் தான் இருக்கின்றது என்பது தான் நம்ம வந்து இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் தெரிந்தது, இப்போ நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, நீங்க பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அதனால் பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அக வாழ்க்கைக்கோ புற வாழ்க்கைக்கோ நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது, நீங்க அதை அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்யறதா இருக்கட்டும், அதையும் தாண்டி மெய்ஞானத்தை அடையும் வகையா இருக்கட்டும், இவை அனைத்துமே ஆன்மீகத்தின் படிநிலைகளே தவிர இவன் தான் ஆன்மீகவாதி, இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு உங்களால குறிப்பிடவே முடியாது. இதுவே மக்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அறியாமை. சரிங்களா? எல்லாருமே ஆன்மீகவாதிகள் தான். சரிங்களா? ஆன்மீகம் என்றால் என்னங்கிறத சொல்லியாச்சு. ஞானம், அகஞானம், புறஞானம், விஞ்ஞானம், மெய்ஞானம். இதை இந்த பகுதியில் இந்த தொடர்ல நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேருமே ஆன்மீகவாதிகள் தான். சரிங்களா? அதனால இப்படித்தான் சாமி கும்பிடணும், அப்படித்தான் பண்ணணும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் முறையில நீங்க சாமி கும்பிடலாம். நீங்க வந்து ஆன்மீகவாதியா இருக்கலாம். எல்லாருமே ஆன்மீகவாதிகள் தான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்போ வேற்றுமை இருக்காது. இந்த வேற்றுமை இல்லை அப்படின்னா அவனும் ஆன்மீகவாதி, நானும் ஆன்மீகவாதி, அவனும் சாமி சொல்றது ஏதோ ஒரு விஷயம் செய்ய வந்திருக்கான், நானும் ஏதோ நான் பிறந்த கடமையை நான் செய்ய வந்திருக்கேன் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா மக்களிடையே ஒரு சண்டை சச்சரவுகளோ ஏற்றத்தாழ்வுகளோ பிரிவினைகளோ ஏற்படாது. சரிங்களா? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்குவோம். பிரிவினைகளற்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று உறுதி கொள்வோம். மேலும் தகவல்களுக்கு எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த சேனல் மூலமாகவும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நம்ம சிவகுமார் ஐயா இருக்காரு, அவர்கிட்டையும் நீங்க நம்ம இந்த ட்ரஸ்ட் மூலமாகவும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்னும் அடுத்தடுத்து நிறைய தலைப்புகளில் நம்ம நிறைய பேச இருக்கின்றோம். இன்றைய தலைப்பு ஆன்மீகம் என்றால் என்ன, ஆன்மீகவாதி என்றால் யார் ஆன்மீகவாதி அப்படிங்கிற கேள்விகளுக்கு நம்ம இதுவரைக்கும் விளக்கங்கள் பார்த்தோம். மேலும் யாருக்காவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நம்ம கேட்கலாம், இல்லைன்னா நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். யாருக்காவது கேள்விகள் இருக்கா? நன்றிங்க ஐயா, நன்றி முடிச்சுக்கலாம். சிறப்பு, நன்றிங்க, வாழ்த்துக்கள்.